தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 6/2/2026 2/3/2026 வரை கும்ப மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வேலையை தரக்கூடியவன் அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகத்தையும் சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த தனுசு ராசிக்கு அமையப்பெறுகிறது. அதே சமயத்தில் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் பேசாமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு வீட்டுக்காக கடனை வாங்கியிருக்கலாம், அல்லது வேற உங்கள் வீட்டு பொருள்களுக்காக கடனை வாங்கியிருக்கலாம். அந்த கடன் இஎம்ஐ அப்படிங்கிற அந்த பேச்சும், அல்லது கடனை வாங்கணும், ஒரு இடத்துக்காக கடனை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும். அதை பற்றிய டாக் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் பேசப்படுவீர்கள். அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா. அப்போ நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளாக இந்த பொருள்கள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் பாரு, அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று. ரெண்டாவது, சுக்கிரனுங்கிறது சொகுசு வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக உங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த வாகனத்தை வாங்கணும். அந்த வாகனங்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது. அப்போ புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்லா இருக்கு. புதிய வீடு வாங்குவதற்கும் உகந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போது புதிய வாகனங்கள், புதிய இடம், அல்லது ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும், ஒரு விவசாய நிலத்தை வாங்கி போடணும், எனக்கு அக்ரிகல்ச்சரில் நாட்டம் இருக்குது, அதை வாங்கி போட்டுறணும், அது ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மை தரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இடம், நிலம், விவசாய நிலம் சார்ந்த விஷயங்கள், சுகத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தில் ஒரு பிரயாணம், ரொம்ப நாள் ஆசைப்பட்ட யாத்திரை செல்வதற்கு இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா 11க்குரியவன் அதே சுக்கிரன் தான், 3ல் இருக்கார். அப்போ உங்கள் முயற்சியால் கண்டிப்பாக லாபத்தையும், முயற்சியால் லாபத்தையும், பிரயாணத்தின் மூலமாக லாபத்தையும். அப்போ இந்த காலகட்டம் பாருங்க, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக, ஏதோ ஒரு ரீதியாக டிராவலுங்கிறது கட்டாயம் இருக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சி ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்கவாக இருக்கும். குறியா இருப்பீங்க லாபத்தை அடைவதற்கு, தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைப்பதற்கு என்ன செய்யணும், என்ன யுக்தியை கையாளணும், அது கச்சிதமாக செய்வீர்கள். ஏன்னா புதனும் அங்கே இருக்கார். அப்போ வியாபாரத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும், டிராவலில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒப்பந்தங்கள், ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடணும். ஏன்னா எல்லாரும் ஒப்பந்தம் போட முடியாது. கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கணும், தொழில் இருக்கிற தொழில் ரீதியில் ஒப்பந்தம் இருக்கணும், அல்லது வெளிநாட்டு சார்ந்த இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது ஒப்பந்தம் போடணும், இந்த மாதிரி. அல்லது வீட்டுக்காக ஒப்பந்தம் போடுவது, ஏதாவது கையெழுத்து, ஒப்பந்த கையெழுத்து, அக்ரிமெண்ட் போடக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 6/2/2026 10/2/2026 வரை அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அவிட்டம் அப்படின்னாலே அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய்ங்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 5க்குரியவன்.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி. அப்போது அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் குழந்தைகளுக்காக, குழந்தைகளினுடைய ஆசைக்காக, குழந்தைகளினுடைய விருப்பத்துக்காக ஒரு நல்லது செய்வீங்க. ஒன்று அவங்க ஆசைப்பட்ட படிப்புக்காக செலவு செய்வீங்க, அல்லது அவங்க ஆசைப்பட்ட வீடு வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பதற்காக தன்மை இருக்கும், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு முயற்சி எடுப்பீங்க. ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், என்ன சுக்கிரன் செவ்வாய் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இடம், நிலம், வீடு, வண்டி இதை சார்ந்தது, சார்ந்த தன்மை தான். அப்போது அந்த செவ்வாய்ங்கிறது கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது இடம், நிலம், வீடு, வண்டி, வாசலை குறித்தாலும் இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 11/2/2026 21/2/2026 வரை சதயம் நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த சதயம் அப்படின்னாலே ராகுனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. அப்போது நிச்சயமாக இந்த காலகட்டம் ராகுனாலே வெளிநாடு தான். ராகுனாலே வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நிய தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இதை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பாங்களா? தாராளமாக கிடைப்பாங்க. அந்நிய மதத்தினர் சார்ந்தவர்களுடைய அனுகூலம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும்? புதன் ராகு சேர்றார். அப்போ தகவல் தொடர்பு துறையில் கவனமாக இருக்கணும். ஒரு மெசேஜ் வருது, கவனமாக இருக்கணும். தகவல் தொடர்பு துறை கையாளுகின்ற விஷயத்தில், டாக்குமெண்ட் கையாளுகின்ற விஷயத்தில், எழுத்து கையொப்பம், இந்த ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுனாலே சுக்கிரனும் செவ்வாயோட சேரும்போது கண்டிப்பாக கலத்திரம் சார்ந்த விஷயத்தில், கலத்திரம் அப்படின்னாலே திருமண பந்தம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று, காதல் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு என ராகு அந்நியர்கள் மூலமாக தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் இந்த காலகட்டம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரனோட ராகு சேருகிறது, கலத்திர காரக கிரகத்தோட ராகு சேருது, அப்போ பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. உங்களுடைய சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்கா, செவ்வாயோட ராகு சேர்ந்திருக்கா, கண்டிப்பாக அது கோபம், ஆக்ரோஷம், திருமண பந்தத்தில் ஏதாவது ஒரு கசப்புணர்வை கொடுக்காமல் இருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது இந்த தனுசு ராசிக்கு சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா 22/2/2026 2/3/2026 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். பூரட்டாதி அப்படின்னாலே குருவின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். இந்த காலகட்டம் சிறப்புடைய ஒரு காலகட்டம். சுக்கிரன் ராகு, அதாவது சுக்கிரன் குரு சேர்ந்தார். சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்தில் பணத்தில் பிரச்சனை இருக்காது. உங்கள் பாக்கெட்டில் பணம் நிரம்பும், பொருளாதாரம் உயர்வடையும், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும், திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடி வரும், கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக ஒரு நல்லவைகள், ஒரு நல்ல பாயிண்ட், நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இதெல்லாம் கிடைக்கும். கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துக்கு, அதாவது உங்களுடைய பூர்வீகத்துக்கு சென்று வருவது, குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள். இந்த குரு அப்படின்னாலே குழந்தைகள்,
குருனாலே பணம், குருனாலே பெரிய மனிதர்கள், குருனாலே கல்வி சார்ந்த விஷயங்கள், குருனாலே சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது, குருனாலே தங்கம் சார்ந்த விஷயம், குருனாலே வங்கி. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நன்மைகள் கொடுக்கக்கூடிய தன்மை. ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்க போகுது, ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை. ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும், உங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.